அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனம் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னையில செயல்பட்டு வரக்கூடிய பிரபல கட்டுமான நிறுவனமான ஓசன் லைஃப் ஸ்பேசஸ் அப்படி நிறுவனத்தை எஸ்கே பீட்டர் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் அவங்க இணைந்து தொடங்கினார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில நிறுவனத்திற்கு தனக்கு சேர வேண்டிய பங்கை எஸ்கே பீட்டர் தர மறுத்ததாக கூறி ஸ்ரீராம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் எஸ்கே பீட்டர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுக்கிடையில இந்த விவகாரத்துல சுமார் 50 கோடி ரூபாய் வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் எஸ்கே பீட்டர் நிறுவனம் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ஆவணங்களுடன் ஆஜராகுமாறு அதனுடைய நிர்வாக இயக்குநர் பீட்டருக்கு சம்மனம் அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பீட்டர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல இருவருக்கிடையே தொழில் பிரச்சனைகளை தலையிட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த தவறு எனவும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திருப்பி தர அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு விசாரித்தது. அப்போது ஓசன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் நிறுவனத்துக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதனால அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கின் விசாரணை தொடர முடியாது என்றும் அது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய குற்றப்பிரிவு வழக்கை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெற கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மூல வழக்கான மத்திய குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதனால அதன் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி அந்த வழக்கை ரத்து செய்து இன்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மேலும் அந்த மனுதாரர் நிறுவனத்திடமிருந்து அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை 4 வாரத்திற்குள்ள அமலாக்கத்துறை அந்த மனுதாரருக்கு திருப்பி தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.